ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த கட்சியிலேருந்து பலரையும் திமுக தன் பக்கம் எடுத்துட்டு இருக்கு, தன்னுடைய கட்சியில சேர்த்துட்டு இருக்கு. குறிப்பாக மைத்ரேயன், PH பாண்டியன், அன்வர் ராஜா இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் உள்ளால எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சேதாரமாக அதிமுக கட்சிக்கு மாறிட்டே இருக்கு. அப்போ ஒன்று இப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய பலம் இழக்கும் போது இதுலேருந்து பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதையும் விட்டு கொடுக்காம நான் தான் தலைவர், நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஸ்டைலில் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வகையில் பார்த்தா தன்னுடைய தலையில தானே மண் அள்ளி போடுறாரோ அப்படின்னு கூட நமக்கு நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு இந்த உட்கட்சி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல தான் விஜய் அவர்களை இந்த அதிமுக கூட்டணிக்குள்ளால எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் தனியாக ஒரு ரூட் எடுத்து பிள்ளையார் சுழி போட்டாச்சு. அதிமுகவினுடைய அந்த பேரணிகள் எல்லாம் தாவைக்காவினுடைய கொடியை அங்கே இங்கேயும் அசைக்க வச்சு ஒரு 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 கூட்டணிக்கான இணக்கமான சூழல் இருக்கிறதாக ஒரு பேச்சை உருவாக்குனார். அதாவது தாவேக்கா கட்சியினரே அந்த கட்சிக்கு கொடுக்காத முட்டையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரு. சட்டசபைக்கு உள்ளால விஜய் அவர்களுக்கும் தாவேக்கா கட்சியினருக்கும் ஆதரவாக இவர் பேசினது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அடிபணிந்து போன பிறகும் விஜய் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பேசுறதுக்கான எந்த சூழலும் இல்லாமல் போச்சு. ஒரு உரைக்குள்ளால 2 கத்தி இருக்க முடியாது தானே.